பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் சில சிந்தனைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய ஊழிய பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள், சில காரியங்களுடைய தன்மைகளை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். அதில் விசேஷமாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ மகன் ஆர் மகள், பெண் ஆர் ஆண் எப்படி இந்த உலகத்தில் தன்னை இந்த வாழ்க்கையில் ஈடுபடுத்தி வாழ்கிறது அப்படிங்கிறத குறித்து தான். மோஸ்ட் ஆஃப் நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவங்க எப்பயுமே வந்து ஆண்டவருடைய சத்தியத்தையும் கல்ச்சரையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் பீப்புள், நம்ம தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற மக்கள், கிறிஸ்தவ பிள்ளைங்கள் கல்ச்சரையும் ரிலீஜியனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். நான் வந்து வளர்க்கப்பட்டது ஒரு ஆவிக்குரிய பெந்தைக்கோஸ்து திருச்சபையில் தான் வளர்ந்தேன். என்னுடைய அப்பா சிஎஸ்ஐ பின்னணியத்துலேருந்து வந்தவங்க, அம்மா ஒரு இந்து மார்க்கத்துலேருந்து வந்தவங்க. 2 பேரும் திருமணம் ஆனப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புறம் அம்மாவுடைய சடங்காச்சாரங்கள் இருக்குது, இன்னொரு புறம் வேதாகமத்தை நாங்கள் பார்க்குறோம். பட் எங்களுக்கு எப்படி லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கு ஒரு 11 வயது இருக்க பொழுது தான் என்னுடைய அம்மா ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறாங்க. அங்கே போனோடனேயும் அந்த சபையினுடைய முறைமையின்படி ஆபரணங்களெல்லாம் கழட்டிடுறாங்க. அந்த சபைக்கு ஏற்றாற் போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் 3 பெண் பிள்ளைகளாக இருக்கிறோம். 3 பெண் பிள்ளைகளையும் அந்த சபையின் ஒழுங்கின்படி நடத்திட்டுருக்காங்க. அப்படி வளர்கிறோம். ஆபரணங்கள் எங்கள் அம்மா கழட்டுறதை பார்த்து நாங்களும் அதை வெறுக்கிறோம். ஒரு சர்டன் பீரியட் வந்த உடனே என்னுடைய சகோதரிகள் ஆபரணங்களை போட்டுக்கிறாங்க. எனக்குள்ளே வந்து 2 மனமாக இருக்குது, போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஸ்டடீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கான்வெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணதுனால, ஸோ கான்வெண்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி பூ வைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவான், அனுமதி இருக்காது. இயர்ரிங்ஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி போட முடியாது, கொலுசு போட முடியாது, வளையல் போட முடியாது. ஜஸ்ட் 1 இயர்ரிங் மட்டும் போட்டுக்கலாம். இப்படி தான் இருந்ததுனால எனக்கு ஆரம்பத்திலருந்தே வந்து இந்த அலங்காரங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நாட்டம் கிடையாது. ஸோ ஆபரணத்தை ரிமூவ் பண்ணது எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் வென் ஐ கேம் டு த டீனேஜ், சுற்றியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன். அப்போ கூட எனக்கு பெருசாக தெரியல. 7th படிக்கும்போது ஸ்டடீஸ்க்காக என் சித்தப்பா வீட்டில் போய் நான் இருக்கேன். அங்கே போய் நான் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற கலாச்சார சூழ்நிலைகளில் கிறிஸ்துவ பிள்ளைங்களை அங்கே ஏற்றுக்கொள்வது மிக ஒரு கடினமான சூழ்நிலை நிமித்தமாக சித்தப்பா வந்து ஜுவல் போடணும்னு கட்டாயப்படுத்தி எல்லாமே போடுறாங்க. அது நாளடைவில் ரொம்ப ஆசையாக மாறி எல்லாமே போட்டுட்டேன். பூ வைக்கிறேன், கம்மல், செயின், வளையல், பொட்டு எல்லாமே வச்சுக்கிறேன். ஆனாலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் எனக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அகெயின் திரும்ப அப்பா அம்மா கிட்ட வரேன். அப்பா அம்மாவோட சூழல் இங்கே வேறு மாதிரி இருக்கோன்னே, சபை, என்ன காது குத்திருக்க, என்ன கம்மல் போட்டிருக்க, ஸோ இது சரி வராதுன்னு சொல்லி திரும்பவும் கழட்டுறேன். திரும்பவும் ஒரு 10th 11th போகும் பொழுது, அப்போது வந்து நல்ல டீனேஜ் 15-16 இயர்ஸ் வந்தோடனையும் இந்த உலக பிரகாரமான இச்சைகள் அப்படியெல்லாம் வரும்பொழுது சரி போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி போடுறேன். இப்படி போடுறதும் கழட்டுறதும் இப்படியே இருக்குது. அப்புறம் ஒரு சர்டன் பீரியடில் எனக்கு ஒரு பலவீனம் வருது, நான் பொருத்தனை பண்ணுறேன், கழட்டுறேன். திருமணம் ஆக போக வேண்டிய சூழ்நிலையிலும் கூட போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு அதில் சமாதானமே இல்லை. என் மனசில் ஒரு சமாதானம், யாரும் என்னை போடவும் சொல்ல, கழட்டவும் சொல்ல, பட் எனக்குள்ளே ஒரு சமாதான குறைச்சல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என்னோடய அப்பா வந்து சொன்னாங்க,
நீ இதை கழட்டிட்டா நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நீ ஆண்டவருக்காக சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பொருத்தனை பண்ணியா என்னன்னு தெரியாது. பட் நீ இந்த மாதிரியே இருந்திருக்க. ஸோ நீ அதை ரிமூவ் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். பிகாஸ் இப்போ நம்ம அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம். அப்போது அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவரும் என்ன சொன்னார்னா, சரி ஓகே, அவனுக்கு தேவன் பேசினார்னா உன் மனசில் சமாதானம் இல்லாமல் இருந்ததுன்னா யூ கேன் ரிமூவ் இட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை கழட்டிட்டேன். ஆனால் என் கணவருக்கு ரொம்ப விருப்பம் நான் நகை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் கூட அது ஒரு வார்த்தையாக இருக்கும், எனக்கு ஆசையாக இருக்குது பட் நீ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய சமாதானத்துக்காக நான் ஆபரணங்கள் போடுறதில்ல. அதே ஆபரணங்கள் போடுறவங்கள போட வேண்டாம்னு நான் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. ஏன்னா என்னுடைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நானே வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கு அழகான கம்மல், வளையல், ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாமே நான் வாங்கி தரேன். அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கல்ச்சரையும் நம்மளுடைய வேதத்தையும் போட்டு குழப்பாமல் உங்கள் மனசாட்சியில் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு எது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் நடந்துக்கோங்க. அடுத்ததான் நான் ஆடைக்கு வரேன். எனக்குலாம் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாடஸ்டியாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கவர்டாக இருக்கணும். அதுக்காக இழுத்து போத்தி சேலை கட்டி துப்பட்டா போட்டு இப்படி அப்படி கவர் பண்ணி அப்படி தான் இருக்கணும்னு எனக்கு இல்லை. பிகாஸ் நான் க்ரோனப் ஆன ஒரு சுச்சுவேஷனில் யூஸ்வலான நல்ல டீசெண்டான உடைகளை கரெக்டாக தரித்து அது யாரையும் இடரல் உண்டாக்காமல் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுல என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நடந்து வந்தேன். பட் மினிஸ்ட்ரிக்கு வரும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே டபுள் மைண்டடாக இருக்கும். என்னுடைய விருப்பம் இதுவாக இருக்குது, பட் மற்றவங்களுக்காக ஐ எம் ஃபோர்ஸ்டு டு டூ சம் திங்ஸ். இது ரொம்ப மனசை போட்டு உறுதியாக இருக்குது. சம்டைம்ஸ் நான் என்ன யோசிப்பேன், எப்போயுமே ஒயிட்டே போட்டுக்கலான்னு நினப்பேன். சம்டைம்ஸ் சாரீ மட்டுமே கட்டணும்னு நினப்பேன். சம்டைம்ஸ் இல்லை, நம்ம வந்து ஜென்டலாக நல்ல டீசெண்டாக வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடலாம், குர்த்திஸ் போடலாம், நல்ல அழகான டாப்ஸ் போடலாம் அப்படின்னு மைண்ட் இருக்கும். இப்போ டபுள் மைண்டடாகவே இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் கூட என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஹேர் வந்து 2015 இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். பட் மெசேஜ் கொடுக்கும்போது எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுலேயும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. வெள்ளை நிற உடைகளை தேர்வு செஞ்சு போட்டேன். அப்போயே எனக்கு சமாதானம் இல்லை. நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சிட்ருக்கும்போது தான் எனக்கு இந்த வசனம் கண்ணில் பட்டுச்சு. பிரியமானவனே, 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போது வெளியில் நம்முடைய சரீரம் முக்கியம், அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மா முக்கியம். நம்ம வெளியில் வெந்நீர் ஆடைகளை உடுத்தி கொண்டு உள்ளார்ந்த மனதில் கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் வச்சிட்டு இருந்தாலும் வேஸ்ட்டு. இல்லை, உள்ள நல்லா பரிசுத்தமாக இருந்தோம். வெளியில் நம்மளுடைய உடைகள்னாலேயோ நம்முடைய அலங்காரங்கள்னாலோ மற்றவங்க இடத்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குனாலும் அதுவும் வேஸ்ட்டு. ஆத்மாவும் பிழைத்திருக்கணும், சரீரமும் கர்த்தரை கனப்படணும். அப்போது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல நம்ம கருத்தாக கவனமாக இருக்கணும். அப்போது ஆத்மா ஆண்டவரோடு ஒன்றி இருக்கிறது போல் சரீரத்துலேயும் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்ம போடுற உடைகள், இன்றைக்கி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் சேலை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. ஐ ரெஸ்பெக்ட் இட். ஐ யூஸ் டு வியர் saree while I preach. நிறைய கூடுகையில் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் அதை பண்ணுறேன். பட் எவ்ரி டே ஐ couldn't wear saree because it's not comfortable for me. Because of my health, because of my situation. நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள், எல்லா வேலைகளும் பார்க்க வேண்டிய ஆள். ஸோ saree மாத்திரமே நான் உடுத்திட்டே இருக்க முடியாது. நான் ஷூட் பண்ணும்போது
எனக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாகவும் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். இந்த வசனத்தை வாசிச்சதுக்கப்புறம் யாருக்கும் இடறல் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப கண்ணியமாக உடை உடுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த இரட்டை வேஷமாக இருக்கிற மாதிரி தோன்றின சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நான் நானாகவே இருக்கேன். ஐ வாண்ட் டு பி ப்ரெசன்ட் ஆஸ் ஐ எம். நான் வெளியே போகும்போது இப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறேன். நான் இதவே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் செய்கிறேன். பட் அது இடர்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் அப் பண்ணி அழகாக ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தோடனையும் ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு நல்ல தைரியம், நல்ல கர்த்தரோட இருக்கிற உறவுலையும் எந்த சிக்கல் இல்லாமல் I can be free now. So what I'm telling don't get confused with the culture and the religion, but be modesty same. You should maintain your dignity, because Christian women should be an example for everybody. So அலங்காரமாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம். அது பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அப்போது தகுதியானவைகளை அணிந்து தகுதியானவைகளை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்காக வாழ நம்ம தீர்மானம் பண்ணலாம். அப்படி நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம நல்ல ஆத்மாதாயம் பண்ண முடியும், கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்ய முடியும், நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தரிடத்தில் கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு நடத்துகிற வழி நடத்தல் படி நடக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.